கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைத்திருப்பாரேயானால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது கைகூடி வராது. எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் அது உங்களுக்கு நிலைக்காது. உதாரணமாக பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுருவின் மீது சபையை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய தரிசனம். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக அன்று ராத்திரி முழுவதும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அன்பானவர்களே, மீனவர்கள் மீன்பிடிக்கு போய்விட்டு வெறும் வலையோடு திரும்பினதாக சரித்திரம் கிடையாது. ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும். ஆனால் அன்று அவன் அவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு மீன்கள் கிடைக்காமல் அவன் தனியாக வெளியே வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும் கூட. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அங்கே இடிக்கப்பட்டு போய்விடும், தகர்க்கப்பட்டு போய்விடும், மீதம் எடுக்க முடியாது, ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நீங்கள் வலையை வீசுங்கள். அள்ளி கொண்டு வரப்போகிறீர்கள் ஆத்துமாக்களை. உங்கள் மீது கர்த்தர் தன்னுடைய சபையை கட்ட ஆயத்தமாக இருக்கிறார். அதுவே உங்கள் மீது உள்ள தரிசனம்.